இவங்க 2 பேரும் அன்றைக்கி நைட்டே போய் கல்யாணம் பண்ணிவிட்டு சூசனோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்துட்டு இவன் தயங்குறான். இங்கே பாருங்கள் சூசன், எனக்கு புரியுது உங்களுடைய எக்ஸ் வந்து உங்களை சீட் பண்ணனால தான் என்ன மீட் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் நமக்குள்ளே இன்னும் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, அதுக்குள்ளே எப்படி நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லும்போது இவ சிரிக்கிறா. இல்லைங்க அஜித், நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க, அது கிடையாது. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கான அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், இருங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போகிறான். உள்ளே போனால் அவளுக்கு ஷாக்கு. அவளுடைய அப்பா அம்மா இருக்காங்க, அந்த இடத்துல இவளோட எக்ஸும் அங்கே இருக்கான். அவன் என்ன சொல்லி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்திருப்பானா, இங்கே பாருங்க ஆண்டி, உங்கள் பொண்ணு என்னை ஏமாத்திட்டா, இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நின்றுட்டு இருக்கான்னு சொல்லும்போது, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் கிடையாது, ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஓகே ஃபைன், எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா? இங்கே பாருப்பா தம்பி, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மேரேஜை நம்ம இதோட கேன்சல் பண்ணிக்கலான்ட்டு இவங்க அப்பா சொல்கிறதோட இந்த பாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்ட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.